தினமலர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு ரயில்வே பணி குறைப்பு டெக்னாலஜி தாக்கமா என்பதை பற்றி பேச இருக்கின்றோம். இதற்கு தமிழ்நாடு ரயில்வே பயணிப்போர் உரிமை தீர்வாகம் ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல அரசியல் விமர்சகர் ஜெகதீஷன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இந்த டெக்னாலஜி வளர்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த ரயில்வே துறையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரொம்ப சுணக்கமாக இருந்த செயல்பாடுகள் இப்போ பார்த்திங்கன்னா ட்விட்டரில் ஒரு பதிவு, அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெயினில் பயணம் பண்ணிட்டுருக்கின்றோம், இந்த செயல்பாடு சரியில்லை, இந்த டாய்லெட்டில் தண்ணி வரல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்வீட் பண்ணாங்களோ உடனே வந்து செயல்படக்கூடிய செயல்பாடு. அது டெக்னாலஜியில் அவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்குது. முதல்ல நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் எந்த ஒரு பணியும் நடக்காத சூழ்நிலை இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்வீட்டுக்கே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது டெக்னாலஜி வளர்ச்சி அடைகிறது. அப்புறம் வந்தே பாரத் போன்ற ரயில்கள்லாம் சில மணி நேரங்களில் வந்து போய் சேரக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஆட்குறைப்பு என்பதும் துவக்கிறார்கள். பல்வேறு அரசு துறையில் இதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி எனக்கும் பல ஆண்டுகளாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். திடீர்னு இப்போது அதை பற்றி பேசும்போது இன்னும் இந்த ஆட்குறைப்புன்றது பெரிய பிரச்சனையாகுது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இதை ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த டெக்னாலஜி வளர்ச்சினால் உங்களுக்கு ஒரு ட்வீட் போட்டாலே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா ட்ரெயின்லேயும் அது நடக்குதா அப்படின்றத நான் ஒரு 4 போட்டேன் சார். 4க்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. இல்லை, நம்ம போகிறது வந்து ஒரு வந்தே பாரத், ஒரு துரித ரயில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதில் இருக்குது. இதே இது ஒரு அன்றாட ஒரு பாண்டியன் எக்ஸ்பிரஸோ இல்லை ஒரு சேரன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ஒரு ரயில்களில் வந்து இரவு நேரங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் என்னதான் இருந்தீங்கன்னாலும் காலையில் வரைக்கும் சரியில்லாமல் இருக்குது. ஒரு மொபைல் சார்ஜர் நம்ம அங்கே போட வேண்டியது இருந்துச்சுனாலும் இருக்குது. ஸோ இரண்டுமே இருக்குது. இன்னும் வந்து முழுமையாக இவங்க இந்த டெக்னாலஜியை வந்து முழுமையாக மாற்றிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இன்னும் வரல. இன்னும் ஆன்கோயிங் தான். இப்போது எக்மோர் ரயில்வே நிலையம் வந்து புதுப்பிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு 6 மாதம். அதுக்குரிய பயணிகளுடைய அசௌகரியம், அது ஒரு வெயிட் பீரியட் இருக்குது. நம்ம வந்து அதை இது பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அந்த பீரியடுக்கு அப்புறம் நம்புவோம் நல்லா சிறப்பாக வரோன்றது. இங்கே மட்டும் இல்லை, மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்கிரேடேஷனும் இப்போ ரயில்வேயில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு குறுகிய காலன்றது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போகுது. ஒரு சில இடத்துல கொஞ்சம் காலம் சீக்கிரமாகவே முடிச்சிருக்காங்க. இப்போ தாம்பரம் பி ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் மாடிஃபிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அது அந்த குறித்த காலத்தில் அவங்க சொன்ன காலத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த முழுமையாக இதாகலை. இந்த எக்மோரில் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இன்னும் நிழற்கூடைகள்லாம் இப்போ தான் முழுமையை அடைஞ்சிட்ருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. சார் ஜெகதீஷன் சார், நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி வளர்ச்சி என்பது வந்தே பாரத் போன்ற ரயில்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 பக்கம் விமர்சனங்களும் இருக்குது. வந்தே பாரத்தை பற்றி பல்வேறு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை துவங்கிய போது பலரும் வந்து அதை பற்றி விமர்சனம் செய்தார்கள். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த டெக்னாலஜி வளர்ச்சி ரயில்வே துறை எப்படி பார்க்குறீங்க? டெக்னாலஜி அவசியம் தாங்க. ஆனால் சார் சொல்றது நானும் உடன்படுறேன். நீங்கள் வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ், வந்தே பாரத் இந்த மாதிரியான இதில் தான் நம்ம வந்து SMS போடுறது அதெல்லாம் உடனே நடக்குது. மற்ற ட்ரெயின்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா காலதாமதம் ஏற்படுது, இல்லை நடக்காம கூட போயிடுது அப்படிங்கிறதே ஒரு பார்வையாக இருக்கு. இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்கான இஷ்யூல நீங்க வந்து கிட்டத்தட்ட ரயிலோட ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ஒரு 15 லட்சம், ஒரு குத்து மதிப்பு அப்ராக்சிமேட்டா 15 லட்சம். 2% ஸ்டாஃபை வந்து இது பண்றாங்க இந்த வருஷத்துக்குள்ள, இந்த பினான்சியலுக்குள்ள வந்து போகுது. அவங்க வந்து என்னன்னா லே ஆஃப் பண்ணல, அவங்க என்ன சொன்னா ரிடண்டன்ட் போஸ்ட், இதெல்லாம் தேவையில்லாத போஸ்ட், இல்ல வந்து டிரான்ஸ்பர் ஆகுறது, அதெல்லாம் அந்த போஸ்டே சரண்டர் பண்றாங்க. இந்த போஸ்டுக்கான தேவையே இனிமேல் இல்ல, இந்த போஸ்ட் இனிமேல் இவர் யாருமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சரண்டர் பண்றாங்க. அப்போ அந்த 3000 பேருக்கு மறுபடியும் நாங்கள் ஆட்களை எடுக்க மாட்டோம், நாங்க மறுபடியும் 22,000 பேருக்கு நாங்கள் ஆட்களை எடுக்க மாட்டோம், கால் ஃபார் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. இது என்னன்னா அவங்க சொல்றது நான் சேஃப்டி ஜாப்ஸ்ல மட்டும் தான் நாங்க பண்றோம், சேஃப்டி ஜாப்ஸ்ல பண்ணல. இது பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத சில துறைகளில், சில இடங்களில் மட்டும்தான் இது நாங்கள் ஆட்குறைப்பு செய்கிறோம். அது குறிப்பாக நார்தன் ரயில்வே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 பேரை இழக்கிறாங்க, சதர்ன் ரயில்வே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வரைக்கும் அதை இழக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்ற பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாத நான் சேஃப்டி ஜாப்ஸ் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் விளக்கணும் சரியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா படிச்ச நியூஸ் வரைக்கும் நான் சேஃப்டி ஜாப்ஸ் என்னங்கிறத அவங்க தெளிவுபடுத்தல.
அதனாலதான் இப்போ நீங்க அரசியல் கட்சிகளோ இல்ல வந்து இதற்காக போராடுகின்ற இயக்கங்களோ இது வந்து நேரடியாக பயணிகளோட பாதுகாப்புல ஒரு குறைபாடை ஏற்படுத்திடும். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 22,000 ட்ரெயின்ஸ் போயிட்டு இருக்கு, நாடு முழுக்க போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா மின்மயமாக்கல் ஆக்கிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 98% முடிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சாரி, பிராட்கேஜ் பண்றதையும் 98% முடிச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இரட்டை பாதை வந்துட்டு இருக்கு, நமக்கே தெரியும், பல இடங்கள்ல வந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு வந்து இந்தியன் ரயில்வேஸ் மேல சொல்லப்படுற மிக முக்கியமான குற்றச்சாட்டு, இன்னைக்கு ஏன் ஸ்பீடு நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னா, இதெல்லாம் இந்த ஸ்பீடுக்கு தான் நம்மளுடைய ட்ராக்ஸ் வந்து இருக்கு. அப்ப ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா ட்ராக்ஸ் எல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண அவசியம் இருக்கு. நம்ம வந்து ஏன் ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ், அதாவது வந்தே பாரத் தாண்டி இல்ல சொல்லப்போனா புல்லட் ட்ரெயின்ஸ் மாதிரி ஏன் நம்மளால போக முடியல, இன்னைக்கு இருக்க ட்ராக்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. அப்ப அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ரீபில்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு நமக்கு தெரியும், ஒவ்வொரு வாட்டியும் இந்த விபத்துகள் ஏற்படும் பொழுது அது முன்கூட்டியே கண்காணிச்சு அதை நிப்பாட்டுற அந்த டெக்னாலஜி வந்து நம்மள்ட்ட இன்னும் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. ட்ரெயின்ஸ் பார்த்தா வந்தே பாரத் ட்ரெயின்ஸ்ல அது இருக்கு, மற்றபடி மற்ற ட்ரெயின்ஸ்ல அது இன்னும் இம்ப்ளிமெண்டே ஆகல. நம்ம பார்த்தோம், இந்த ஒரு போர் விபத்து ஒன்று ஏற்பட்டு நமக்கு தெரியும், அந்த விபத்துல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள் இல்லையா. அப்படி எல்லாருமே கவச் சிஸ்டம், அந்த கவச் சிஸ்டம் வந்து ஏன் எல்லா ட்ரெயின்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லி நிறைய கேள்விகள்லாம் எழுப்பணும். அது சொல்லும் போது இது முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு, வந்தே பாரத்ல கொண்டு வந்துட்டோம், அந்த ட்ரெயின்ஸ்லாம் கொண்டு வரும். அப்போ இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் ஆட்கள் ஏற்கனவே இல்லைங்கிற ஒரு குறைபாடுகள் இருக்கு, ஏற்கனவே ஸ்டாஃப் பற்றாக்குறை இருக்கு. நம்ம ஏன்னா ஒரு பக்கம் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது, ட்ரெயின்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் நம்ம முயற்சி பண்றோம். பாருங்களேன், வந்தே பாரத் புது செக்டார், ஏற்கனவே இருக்கிற ட்ரெயின்ஸை ரீப்ளேஸ் பண்ணல. வந்தே பாரத் கம்ப்ளீட்லி நியூ செக்டார். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற ட்ரெயின்ஸ் ஏற்கனவே போயிட்டு இருக்கு, எதையும் நம்ம ஸ்டாப் பண்ணல. அது இல்லாம நம்ம வந்து என்ன சொல்றது, பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு, ஊருக்குள்ள போற ஸ்டேஷன் ட்ரெயின்ஸ் நிறைய இருக்கு. அப்ப இது எதுவுமே குறைபாடு, சென்னை மாதிரியான சிட்டிஸ்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ்ன்றது குறையல. அதே மாதிரி நகரங்கள்ல, நீங்க மெட்ரோ நகரங்கள்ல சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் குறையல. அப்ப எதுவுமே நம்ம குறையல, அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்ப நமக்கு சென்னையில ஐசிஎஃப் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம இப்போ வந்து நம்ம அந்த சீட்டர் சேர் மட்டும் கிடையாது, பெர்த்தும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நமக்கு தெரியும், நமக்கு பெர்த்தும் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தெரியும், அது கூடிய சீக்கிரம் ரோல் அவுட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. அப்ப வேலை குறைபாடு இல்ல, ட்ரெயின்ஸோட நம்பர்ஸ் குறைய போறது கிடையாது, பேசஞ்சர்ஸோட எண்ணிக்கை குறைய போறது கிடையாது, இது எதுவுமே குறையாது. ஆனா நாங்க வந்து வேலை செய்யற எம்ப்ளாயிஸோட எண்ணிக்கை குறைக்கிறோம். நீங்க சொல்ல நான் சேஃப்டி ஜாப்ஸ், ஆனா அந்த நான் சேஃப்டி ஜாப்ஸை விட்டுட்டு மற்ற ஜாப்ஸ்க்கு ஆட்கள் தேவை ஒண்ணு இல்லைங்க. இப்போ தேஜஸ்ல நீங்க போறீங்க, வந்தே பாரத்ல நீங்க போறீங்க, நான் ஒரு நாள் போனேன், நான் ரெகுலரா போறேன், உங்களுக்கு தெரியும், நான் புதுக்கோட்டைக்கும் இதுக்கும் சென்னைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், வாரம் நான் தேஜஸ்ல போயிட்டே இருக்கேன். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு 2-3 பேர் லீவ் போட்டாங்க. காலையில உங்களுக்கு தெரியும், தேஜஸ்ல வந்து 6 மணிக்கு எடுக்கிற ட்ரெயின், ஒரு 7 மணிக்குள்ள டீயோ காஃபியோ கொடுத்துருவாங்க, ஒரு 8 மணிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு தெரியும், நிறைய பேர் வந்து சுகர் பேஷன்ஸா இருப்பாங்க, காலைல சீக்கிரம் சாப்பிடணும், அட்லீஸ்ட் டீயாவது காஃபியாவது குடிக்கணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்கட் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. 8:30 மணி வரைக்கும் எதுவுமே வரல, காலைல 8:30 மணி வரைக்கும் எதுவுமே வரல. 8:30 மணிக்கு சரியா பேக் பண்ணாம வந்து அவர் எனக்கு ஃபுட்டை கொடுத்தாரு. சொன்னேன், என்னங்க ஸ்பூன் இல்ல, இது இல்ல, எவ்வளவு பேர் காத்துட்டு இருக்காங்க, எப்ப டீ காஃபி கொடுப்பேன் சார், ஆள் இல்ல சார், ஆள் பற்றாக்குறை சார், அதனால எங்களால ஒன்றும் கவனிக்க முடியல, டீ காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டேன் சார் இன்னைக்குன்னு சொல்லிட்டாரு. நான் ஆமாட்ட சத்தம் போட்டேன், ஏங்க இப்படி இருக்கீங்க, நீங்க எவ்வளவு பேஷன்ஸ் இங்க இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு வேண்டாமா, என்னங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்ல சத்தம் போட்டேன். சத்தம் போட்டதுக்கு அப்புறம் பெருசா வேலை நடக்கல, ஆட்கள் இல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்கள் இல்ல சார், அதனால ஒண்ணும் பண்ண முடியாது சார் சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் கேட்டரிங்ல இன்வால்வ் ஆயிருக்கிற அவங்க லீவ் போட்டாலே எங்க பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா நீங்க நான் சேஃப்டி ஜாப்ஸ் நாங்க தூக்க போறோம், ஆட்கள் வந்து நாங்க குறைச்சிடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எதுல குறைக்கிறீங்க, அதனால ஏற்பட போற இம்பாக்ட் என்ன அப்படிங்கறத பொதுமக்களுக்கு நீங்க முதல்ல வெளிப்படையா சொல்லுங்க அப்படிங்கறத என்னுடைய கேள்வியாக இருக்கும். கண்டிப்பா சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆசியாவிலேயே அதிகமான ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரே நிறுவனம் என்று பார்த்தால் இந்தியன் ரயில்வேஸ் தான். அது ஒரு பெரிய வரலாறே படைத்திருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 2% பேரை குறைப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி பலரும் வந்து பணி செய்யாமல், அதாவது இந்த அவுட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் ஆள் எடுக்கிறாங்க. அதாவது வந்து இப்போ சார் சொல்கிற மாதிரி அந்த உணவு கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் வந்து வடக்கிந்தியில் தான் கொண்டு வந்து அவங்க பணி செய்ய வைக்கிறாங்க. அதுலேயும் சில பேர் லீவ் போடுறாங்க. ஸோ அதிலேயே பற்றாக்குறை, அது மாதிரி வேலை செய்யங்களே ஆட்கள் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒருவேளை இவங்கெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வெளியே எடுப்பதால் வந்து கவர்மெண்ட் சம்பளம் இல்லை போன்ற விஷயங்கள், பிஎஃப் இஎஸ்ஐ போன்ற விஷயங்கள் கிடையாது, எதுவுமே நான் பண்ண அவன் கமிட்டட் கிடையாது, கவர்மெண்ட் கமிட்டட் கிடையாது. ஸோ இது மாதிரி ஆட்களை வைத்து நம்ம அடுத்த இலக்கை நின்று செல்லிவிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்களா, இல்லை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இவங்க ஒரு 2% அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் அந்த 2% வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நல்லா ஒரு ட்ரெயின்டு இதான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ். அவங்கள வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு முன்னாடி ஐவிஆர்எஸில் நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து ஒரு பீரியடில் வந்து புக்கிங் வந்து மேனுவலாக இருந்தது, சிஸ்டமைஸ் ஆச்சு,
ஆனதுக்கப்புறம் என்கொயரிஸு இதெல்லாம் ஃபோன் புக்கிங் நம்ம இன்ட்ராக்டிவ் நம்பர் மூலமாக இருந்தது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஒரு 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 இடத்துக்கு வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி டேட்டுக்கு அந்த 10 பேர் அவசியம் இல்லை. அது வந்து நியாயமான ஒரு விஷயம். ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆன்லைனில் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கும் தேவை. ஃபோனில் வந்து ஐவிஆர்எஸ்ன்னு இருக்க தான் செய்யுது. அது முழுமையாக அவங்க எடுத்துடல, இருக்குது. முன்னாடி வந்து 10 பேர் பண்ணுற இடத்துல இன்றைக்கி ஒருத்தர் உபயோகப்படுத்தலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இவங்க மாற்றி தான் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. இது இன்னும் இந்த ஐவிஆர்எஸ் சிஸ்டம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு 5 வருஷம் கழிச்சோ முழுமையாக அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறலாம். பட் ஆனால் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது வந்து நிறைய இடத்துக்கு ஆட்கள் தேவை இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு போஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு சூப்பர்வைசரி கேட்டருக்காக இருந்தாலும் இவங்களாம் ஏற்கனவே உள்ளே இருக்கிற ஒரு ட்ரெயின்டு ஆளுங்க. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது செப்டம்பரில் போன வருஷமே வந்துருச்சு. இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் தான் இன்னும் தீவிரமாக எல்லாருமே இந்த எம்ப்ளாயி யூனியன்ஸ் எல்லாமே கேட்குறது. ஸோ இதை வந்து எங்கே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும்போது அதுக்கான அந்த சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க வந்து தெளிவாக வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்க போகுது, இதுக்கு வந்து இப்படி போகணுன்றா இந்த அவுட்க்ரை வெளியே அவசியமே இருக்காது. இது என்ன நடக்க போகுதுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஒரு கொஸ்டின் மார்க் கூட இருக்குது. இப்போ இன்னொரு செய்தியாக மட்டும் இருக்கலாமா? ஒரு வேளை செய்தியாக மட்டும் இருக்கலாம், சும்மா அதை பற்றி பேசப்பட்ட விஷயமா இருக்கலாம் இல்லையா? இது இல்லை இப்போ சீரியஸாக எடுக்காமல் கூட இருக்கலாம் இல்லையா? சீரியஸாக எடுக்காமல் இருக்கலாம். இப்போ வந்து அடுத்தது எடுத்துட்டாங்கன்ற மாதிரி தான். இப்போ நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு எல்லாருக்குமே ஒரு 2-3 நாட்களாக ஒரு 26க்கு மேலே இதாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்கை குறைக்கிறாங்களா அந்த கிளாரிட்டி கிடையாது. அவங்கள வந்து ரீஅலோகேஷன் எங்கே கொடுக்குறாங்க அது ஒன்று சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, தொழிற்சங்கங்கள் இவங்க வந்து பலரும் வந்து இந்த தொழிற்சங்கங்கள் இருக்கிறவங்க வந்து பணியே செய்வது கிடையாது. எல்லாம் சும்மா போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுறாங்களே தவிர பணி செய்வதில் என்ற குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அதனால வந்து தொகை உதாரணத்தில் 10 பேர் இருந்த இடத்துல இந்த 8 பேர் இந்த ஒரு 5-6 வருஷமாக என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? டெஃபினட்டாக வந்து அதே போஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணியே கிடையாது. சும்மா போய் ஒரு கையெழுத்தை போட்டுட்டு நாங்கள் வர்றோன்ற இதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். அப்படி பார்த்திங்கன்னா இது சரிதான். ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஆர்ஆர்பியில் ரெக்ரூட்மெண்ட் இது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 40,000 அப்ளிகேஷன். இந்த வேறு கேட்டகரி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ், ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு நிறைய பேர் வெளியே போவாங்க, அதுவும் தனியாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுலேயும் வந்து நமக்கு பெரும்பாலான குறைபாடுகள் இருக்கிறது வந்து அந்தந்த லாங்குவேஜ். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த தமிழ் பேசுகிற மக்களுக்கு வந்து நிறையா அது ரீச் ஆகலை அப்படின்றதும் வந்து அவுட்ரீச் நிறையா இருக்குது. ஏன்னா வர்றாங்கன்னா போன தடவை ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒரு டெஸ்ட்டு நடத்துகிறாங்கன்னா எத்தனை பேர் வர்றாங்க உள்ளே வந்து நம்ம அந்த செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் நார்த் இந்தியன் பாப்புலேஷன் அவங்க வந்து ஃபுல்லாக ஹிந்தி, நமக்கு வந்து அந்த மொழிக்குள்ளே போகாட்டாலும் புரிதல் வேணும். ஏன்னா இன்றைக்கி ட்ரெயினில் போகிறது வந்து ஒரு சாமானிய மக்கள் தான் சாதாரண ட்ரெயின்ஸில் போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கேட்ரிங் முதற்கொண்டு ஒரு செக்யூரிட்டி முதற்கொண்டு டிடிஇ முதற்கொண்டு எல்லாமே அப்படி தான் வராங்கன்னும்போது படிப்படியாக டெக்னாலஜியோடைய ஒரு இது வந்து இன்றைக்கி நம்ம முன்னாடி அந்த சார்ட்டு கிடையாது, எல்லாமே கிடையாது. இன்றைக்கி 2 விதமான சார்ட் ப்ரிப்பரேஷன். ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சார்ட்டை இது பண்ணுறாங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இது வந்து இப்போதைக்கு வந்தே பாரத்தில் மட்டும் இருக்குது. இது நாளடைவில் மற்ற ட்ரெயின்ஸுக்கும் உங்களுக்கு இந்த புக்கிங் வந்து நமக்கு முன்னேறிட்டு தான் செல்லும். இந்த தெளிவுகள் இருந்துச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி சார் சொல்கிற மாதிரி முக்கியமான ஒரு சாதாரண காலையில் 5 மணி 6 மணிக்கு தேஜஸில் ஏறி உட்காந்துட்டு நம்ம வந்து காலையில் இதை நம்பி தான் வர்றோம். வேறு எங்கேயுமே நிற்காது அந்த ட்ரெயின். வந்து நான்ஸ்டாப்பாக போயிட்டுருக்கக்கூடிய ட்ரெயின் எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ பேர் அதுக்கு அந்த தவிப்பு. ஒரு 3 பேர், அந்த 3 பேருக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் என்ன? ஒருத்தர் வரலைன்னா அடுத்தது இமீடியட்டாக இருந்துச்சுன்னா தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து குறைக்கும் போது இன்னும் தான் அதோடைய இது வந்து மாறி உங்களுக்கு இன்னும் பாதிப்பு தான் அதிகமாக வரும். இந்த தெளிவுகள் வந்து கிளியராக இருந்துருச்சுன்னா இதாக இருக்கும். ஏன்னா எல்லாமே இன்டர்லிங்க்டு. இங்கே இல்லைன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். சர்வீஸ் ஓரியன்ட் தான் ரயில்வே. அந்த சர்வீஸ் ஓரியன்ட்டுக்கு எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எப்படி வேணுன்றதை முக்கியமாக அவங்க பார்க்கணும்.
சார் ஜெகதீஷன் சார், இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் வந்து இந்த சேஃப்டி அந்த விஷயத்தை பார்க்கும்போது இன்னும் வந்து ஆளில்லா ரயில்வே கேட் இன்னும் பல பகுதிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பல விபத்துகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கான வேலை இப்போ சமீபத்தில் தெரியும், திருவள்ளூர் பக்கத்தில் வந்து ஆளில்லா ரயில்வே கேட்டில் சில விபத்துகள் ஏற்பட்டதுன்னு கூட சில இடங்களில் சொன்னாங்க. இப்போ கூட அதற்கான வேலையெல்லாம் நடக்கணும். இது மாதிரி ஆளில்லா ரயில்வே கேட்டே நாங்கள் மொத்தமாக ஒழித்துருவோம்லாம் சொன்னாங்க. அது பல காலமாக அந்த விஷயங்கள் நடைபெற்றிருக்குது. ஆனால் இன்னும் முழுமையாக நடைபெறலை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவும் ஆட்டோமேட்டிக் கேட்டு அதெல்லாம் இன்னும் பெரிய அளவில் இன்னும் வரல. பட் இந்த நிலையில் வந்து ஆட்குறைப்பு என்பது ஒரு பிரச்சனையாக தானே இருக்கும் சார். அங்கே எல்லாமே ஆளே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லங்க அவங்க மேபி இந்த மாதிரியான ஜாப்ஸ் அதான் சொல்றேன், அவங்க நான் சேஃப்டி ஜாப்ஸ்னு சொல்றாங்க. இதெல்லாம் சேஃப்டி ஜாப், ஆப்வியஸ்லி இதெல்லாம் சேஃப்டி ஜாப் தான். ஸோ அதில் வராது. பட் சில என்ன கேட்டீங்கன்னா அவங்க நான் சேஃப்டி ஜாப்ஸ்ல வந்து கிளரிக்கல் போஸ்ட் நீக்க போறோம்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சொல்ல அதுல தெளிவே இல்லை. நீங்க ப்ராப்பரா ரயில்வே இருந்து வர்ற எந்த ஒரு இதுவோ செய்தி குறிப்புங்கிற மாதிரி எதுவுமே வரல. இதெல்லாமே வந்து சோர்சஸ் சொல்ற மாதிரி இந்த மாதிரி செய்திகள் வருகிறது. ஆனா ஒட்டுமொத்தமாக 30,000 வேலைகள் போக போகிறது. அதுல அதிகபட்சமாக நார்த்தன் ரயில்வேல 3,500 போக போகுது, சதன் ரயில்வேல 1,900 2,000 போக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப தெளிவு இல்லை. கிளரிக்கல் ஜாப்ஸ்னா கிளரிக்கல் ஜாப் இது வரைக்கும் இது 2 ஜாபா, இது தேவையில்லாம ஒரு நாள் உங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் பல கேள்விகளை எழுப்பும். ஏன்னா நாளைக்கு இது பார்க்கும் பொழுது இது ஏதாவது வகையில சேஃப்டில ரிலேட்டடா வந்துடும். அதுதான் பிரச்சனை. இது எதுவுமே சேஃப்டிக்கு டைரக்டா ரிலேட்டடா இல்லன்னு சொல்லவே முடியாது. நீங்க இதெல்லாம் நான் சேஃப்டி ஜாப் நீங்க உங்களை குறைச்சிட்டே இருந்தா அது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகள் ஏற்படும். இன்னொன்னு நீங்க அதான் சொல்றேன் இல்லையா, நம்ம ஆக்சுவலா வந்து இது இன்னும் அதிகமான ஆட்களை நம்ம இதுல டெக்னாலஜி அதிகமா கொடுத்து அன்மேன் ரயில்வே கேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வண்டி வரதை பார்த்து அது க்ளோஸ் ஆகணும், இல்ல வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணுங்கிறத நோக்கி போகணும். இல்ல அது நடக்கிற வரைக்கும் நம்ம ஆட்களை இங்க கரெக்டா பணியமர்த்தணும். அவங்க வந்து இன்னும் கூடுதலாக ஆட்களை பணியமர்த்தணும். அவங்களுக்கு வந்து சரியான சம்பளம் எல்லாம் கொடுத்து செய்யணும் அப்படிங்கிறது இருக்கணும். இது நம்ம இதனால கை வச்சோம் அப்படின்னா இது பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22,000 ட்ரெயின் போகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நெட்வொர்க். மூளை முடுக்கெல்லாம் கனெக்ட் ஆகுது. நம்ம சின்னதா சில நேரங்கள்ல சரக்கு பெட்டி போற வாகனங்கள் அதுவே வந்து அடிபடுது, கவுந்துருது. நம்ம பாக்குறோம். அதிலே வந்து எவ்வளவு பெரிய பொருளாதார இழப்புகள் எல்லாம் ரயில்வேக்கு கொடுக்குது அப்படிங்கிற பாருங்க. இன்னொன்னு நீங்க வந்து என்னன்னா இப்ப மோஸ்ட்லி எதுக்காக இந்த ஜாப் கட்ஸ் பண்றாங்க, அவங்க வந்து எதை முக்கியமா காட்டுறாங்க, எங்களுக்கு பேசஞ்சர் இதுல வந்து எங்களுக்கு லாஸ் ஆகுது, இல்ல வந்து லாபம் ஏற்படல அப்படிங்கிறது ஒண்ணு. இது சேவைத்துறை அப்படிங்கறத ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு நான் இப்போ நீ நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ட்ரெயின்ஸோடைய ஃபேரும் பஸ்ஸஸோட ஃபேரும் எவ்வளவு தூரத்து டிஃபரன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சென்னையில இருந்து திருச்சி வரீங்க, நீங்க வந்து இப்போ மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ராக்ஃபோர்ட்ல வரைக்கும் வச்சுங்களேன், செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் இன்னைக்குமே வந்து உங்களுக்கு 250 ரூபாய் 260 ரூபாய் வந்துட முடியுது. நீங்க சென்னையில இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸே சொல்றேன், கவர்மெண்ட் பஸ்ல நீங்க உட்கார்ந்துட்டு வந்தாலே அதோட டிக்கெட் வந்து இன்னைக்கு 324 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ரொம்ப டக்குனு மக்களுக்கு பெரிய சுமை கொடுக்காமல் இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சமாவது ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, திருச்சியில இருந்து புதுக்கோட்டைக்கு வர்றது ட்ரெயின் வருது, வெறும் 15 ரூபா தான் டிக்கெட். பஸ்ல வந்து 50 ரூபா டிக்கெட், வெறும் 15 ரூபா டிக்கெட். இன்னொன்னு அந்த ட்ரெயின்ல டிடிஆர்ல கிடையாது. ஏன்னா வந்து அது இந்த பேசஞ்சர் ட்ரெயின் இருக்கிறதுனால வெளியே வந்து யாரும் செக்லாம் பண்றல. பல நேரங்கள் பாக்குறேன் நான் வந்து வேகமா போய் டிக்கெட் எடுத்துட்டு வருவேன். இல்லாட்டி அந்த ரயில் ஒன் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த கனெக்டிங் ஜேர்னி யூடிஎஸ் ஜேர்னி எல்லாம் கரெக்டா அது பண்ணிடுது. நான் ஆன்லைன்ல புக் பண்ணிடுறேன், வந்துடுறேன். ஆனா பல பேர் டிக்கெட்ல எடுக்கிற மாதிரியே தெரியல. அதுல வந்தா வெளியே புதுக்கோட்டை ஸ்டேஷன்ல வந்து யாரும் நின்று செக் பண்ற மாதிரி தெரியல, அது ஃபைன்ஸ் போடுற மாதிரி தெரியல. டிக்கெட்டே ரொம்ப குறைவா இருக்கு. சரி 15 ரூபா, அது அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 ரூபா ஆக்கலாம், தப்பு இல்ல. 50 ரூபா கொடுத்து பஸ்ல வராம இருக்கிறதுக்கு ஒரு 15 ரூபா கொடுத்து இவங்க வருவாங்கன்னா 20 ரூபா கொடுத்து கண்டிப்பா வருவாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் நம்ம ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கோங்கிறது தெரியும். அது கண்டிப்பா எதிர்ப்பு அரசியல் ரீதியாக இவங்க இருந்தா அவங்க எதிர்ப்பாங்க, அவங்க இருந்தா இவங்க எதிர்ப்பாங்க. பட் நீங்க வந்து இது என்ன எடுத்துக்கிட்டா இன்டைரக்டா இதை நாங்க செய்ய மாட்டோம் காஸ்ட் கட் பண்றோங்கிறதுல கடைசியா போய் எங்க போய் நிப்பாட்டுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சேஃப்டி கன்சர்ன்ல போய் நிப்பாட்டிடுறீங்க. எங்களுக்கு காஸ்ட் கட் பண்றோம், ஆட்கள் பற்றாக்குறை நாங்க ஏற்படுத்துறோம், ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுத்தினால சேஃப்டி பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சேஃப்டி பிரச்சனை ஏற்பட்டதுனால ரயில் விபத்துல ஏற்பட்டுச்சு. இப்படி போறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நீங்க குறிப்பா பாருங்க சீசன் டைம்ல நீங்க திருச்சி டு சென்னை வந்து கிட்டத்தட்ட 2,500 ரூபாய் ஒரு ஆம்னி பஸ்ஸுக்கு வருது. ஆனா அதே நேரத்திலையும் ட்ரெயினோட டிக்கெட் செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து 250 ரூபாய் 260 ரூபா தான். ஏசி ட்ரெயினா நீங்க வந்து 550 ரூபாய் 600 ரூபா தான், அவ்வளவுதான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க தட்கல்ல மட்டும் மாறலாம், பிரீமியம் தட்கல்கள் மட்டும் மாறலாம். அது உண்மையிலே அது நிறைய கொள்ளடிக்கிற விஷயங்கள் கூட சில நேரம் நடக்குற மாதிரி நமக்கு ஃபீல் பண்றோம். பட் ஆனா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ற வேண்டிய ஒரு சின்ன அவசியம் இருக்கு நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த விஷயங்கள்லாம் குறைச்சு தனியார் மயமாக்குதல், ஏற்கனவே சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்து எல்ஐசி போன்ற விஷயங்கள்லாம் தனியார் மயமாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனியார் மயமாக்குதல்னா
ப்ரைவேட் கம்பெனிஸ் அவங்க உள்ளே வந்துருவாங்க. அவங்க தான் இப்போ பார்த்தீங்கன்னா பல கேட்ரிங்லாம் வந்து தனியார் மயமாக்கிட்டாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பல அந்த விஷயங்கள்லாம் வந்து தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுகாதாரம், இந்த சுத்திகரிப்பு போன்ற விஷயம்லாம் கூட தனியார் மயமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயமாக்குவதற்கு மத்திய அரசு வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சு கொண்டிருக்காங்க. பல கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அந்த யூனியன் செயல்பாடுகள் முடக்கப்படுது இதன் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தனியார் மயம் வந்து நமக்கு வந்து ஒரு ரீதியில் வந்து நம்ம அவங்க சேவை மனப்பான்மையில் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ரீதியில் தான் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் நான் இதை தொடர்ந்து நிறைய இடத்துல வலியுறுத்திட்டு தான் வரும். அதாவது எப்போ தொலைபேசி தொலைத்தொடர்பு துறை பிஎஸ்என்னுடைய அந்த பயங்கரமான டாமினேஷன் வந்து எப்போ வந்து ஒரு தனியார் துறை இந்த ஏர்டெல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இதாச்சு. தூர்தர்ஷன் ஒன்று இருந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி இருக்கிற சேனலுடைய இது வந்து அந்த குவாலிட்டிக்கு வந்து. ஆனால் அல்டிமேட்டாக வந்து ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அந்த பேண்ட் வித் இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. ஸோ அடிப்படையான ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டை தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரயில்வேல வந்து இதை எந்தெந்த இதெல்லாம் வந்து தனியார் மயக்கத்துக்கு எதிர்ப்பாக ஒரு தொழிற்சங்கங்களோ இல்லைன்னா ஒரு அரசியல் ரீதியாக ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஆனால் அரசியல் ரீதியாக அவங்க தான் முதல் முறையாக தனியார் எதிர்த்த கட்சி தான் முதல்ல வந்து தனியார் மயமே ஆக்கியிருக்கோம் மற்ற துறையில். ஆனால் ரயில்வேக்கு மட்டும் இன்னும் அதை இது பண்ணலை. ஐஆர்சிடிசி போன்ற இது வந்து ஒரு பாதி இது பார்ஷியலி அவங்க வந்து தனியார் துறை தான். ஆமாம். சில நல்ல இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் இந்த அளவுக்கு இப்போ சமீபத்தில் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க ப்ரைவேட்டைஸ் பண்ணி கொடுத்ததுனால தான் அந்த இது இருக்குது. ஆனால் சேஃப்டி ஃபேக்டரை இவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய இன்கேப்பபிலிட்டி தான் தனியார் மயம் வர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. இன்றைக்கி ஒரு அடுத்த நிகழ்வு வந்து அது இன்னும் வெற்றிகரமாக அமையலை. ஒரு பர்டிகுலர் ரூட்டை வந்து எப்படி பஸ்ஸுக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தனியாருக்கு ஒரு ட்ரெயினாக கொடுக்கலான்ற மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. அது நிறைவேறலை. அடுத்தபட்சமாக பிளாட்ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் அந்த இதை வந்து அது வந்து ஒரு சில இடத்துல இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக அந்தந்த ஊரில் இருக்கிற கொஞ்சம் பிரபலமான நிறுவனம் வந்து அவங்களோட ஒரு சிறு விளம்பரத்தை கொடுத்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் மேம்பாடு இதெல்லாம் உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து நமக்கு எவ்வளோ ட்ரெயின் விட்டாலும் இன்றைக்கி 3-4 மடங்கு ட்ரெயின் அதிகமாகிருச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் இந்த டபுள் ட்ராக்கை தாண்டி இன்னும் போகவே இல்லை. இன்னும் டபுள் ட்ராக்கே இல்லாத இடங்கள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. 3 ட்ராக் 4 ட்ராக் வரணும் அந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்கிற இடத்துல இன்னும் டபுள் ட்ராக்கே வராமல் இருக்குது. ரெண்டாவது, இன்றைக்கி 2 சார் ஒன்று சொன்னாங்க. இப்போ நமக்கு வந்து ட்ராக் வந்து உங்களுக்கு வேகம் வந்து போகிறதுக்கு நமக்கு ட்ரெயினோட கெப்பாசிட்டி 200 கிலோமீட்டர் 230 கிலோமீட்டர் இருக்கலாம். ஆனால் ட்ராக் கெப்பாசிட்டி 120 180 போச்சுனாலே ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம். அடுத்தது வந்து அந்த போகும்போது ட்ராக்கோடைய பவுண்ட்ரிஸ் இன்றைக்கும் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு ஆளுங்க லெவல் கிராசிங் இல்லாமல் அங்கங்கே கால்நடைகளும் சரி ஆளுங்க வந்து போகிற வந்தே பாரத் வரும்போது யாருக்கும் அது அந்த ஸ்பீடுக்கு வந்து அந்த சவுண்டுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் இதுக்கு வந்து ஒரு லோக்கோமோட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த சவுண்டு வேறு. இது வந்து எலக்ட்ரிக்கல் வந்து பக்கத்தில் வரும்போது தான் கேட்கும். அதான் இன்றைக்கி காமனாக ஃபோனை யூஸ் பண்ணிட்டு போகிறது இது எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு விஷயங்களை மட்டும் பார்க்காம ஓவரால் இந்த ட்ராக் ஃபுல்லாகவே நம்ம ஃபென்ஸ் போடணுன்னா அப்புறம் அதுக்கு வேண்டியது அளவுக்கு அந்த இதுக்கு கீழே கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இது எல்லாம் சேர்ந்தால் தான் நமக்கு வந்து அந்த முழுமையாக இதாகும். இப்போ இதுக்கு அடுத்தது புல்லட் ட்ரெயின்ன்றாங்க. புல்லட் ட்ரெயின் அங்கெல்லாம் நிறைவேறி எத்தனையோ வருஷம் ஆச்சு. இன்றைக்கி அடுத்த டெக்னாலஜி லூப் ட்ரெயின் அது இதுன்னெலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் நம்ம வந்து இன்னும் எவ்வளோ நாளைக்கு பின்னோக்கியே இருக்கிறது அது. கண்டிப்பாக சார். இப்போது சார் சொல்கிற மாதிரி சில விஷயங்களில் தனியார் மயம் தேவைப்படுகிறது அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரயில்வே துறை வந்து அதே மாதிரி தனியார் மயமாக்கப்பட்டால் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 500 ரூபாய் டிக்கெட்டு 250 ரூபா டிக்கெட்டில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ஒரு இப்போ அதிகபட்சமாக 2-3 மடங்கு அதிகமாக கூடிய சூழ்நிலை இருக்கும். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்க அதான் சொல்றீங்கல்ல, நீங்க ரொம்ப அதிகமா ஏத்தக்கூடாதுங்க நீங்க. பட் ஆனா
காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஒவ்வொரு அடியும் பட்ஜெட் நம்ம அட்லீஸ்ட் வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒரே வாட்டி திடீர்னு பெருசா நான் ஏத்துவேன் அப்படிங்கறத மக்களுக்கு பெரிய சுமையாக மாறும். இது மக்களுக்கு பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கம்பேர் பண்ணி பாருங்க, நீங்க பஸ்ஸஸோட கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்னு தனியார் மயம் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளால கேள்வி கேட்க முடியுது தனியார் மயம் ஆகும் பொழுது. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ் வரும்போது பல இடங்களை கேள்வி கேட்க முடியல. இப்ப சார் சொன்னது நல்ல உதாரணம். நீங்க இப்ப ஏர்டெல்லோ இல்ல மற்றவர்கள் தனியார் சர்வீஸ்னா டிக்கெட் நீங்க கஸ்டமர் கேர் இருக்கு பேசுறோம். நீங்க பிஎஸ்என்எல்ல நீங்க உங்க வீட்டுல நெட்டே ஒர்க் ஆகல, மறுபடியும் என்ன சொல்றாங்க சார் சர்ப் லைட் இருக்கா பச்சை லைட் இருக்கா இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்களே தவிர டக்குனு அதை வந்து உட்கார்ந்து பார்ப்போம் அதை சரி பண்ணுவோங்கிற துரிதம் எல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். ஜியோவுடைய வீச்சு எவ்வளவாக இருக்குங்கிற பார்க்கின்றோம். அதுக்கு இன்டெரக்டா கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்கிறது வேற விஷயம். பட் ஆனா அதோட வீச்சு எப்படி இருக்குங்கிற பாக்குறோம். இவங்க எவ்வளவு பிஎஸ்என்எல் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற பக்கம் சொல்ல பிஎஸ்என்எல் டவர்ஸ் தான் பல இடங்கள்ல யூஸும் பண்றாங்க. பட் ஆனா இது எப்படி இருக்குங்கிற பாக்குறோம். சோ அது வந்து முன்னேற்றத்தை கொடுக்குது. பொண்ணு இன்னைக்கு நீ பாஸ்போர்ட் சர்வீஸ் இருக்கு. பாஸ்போர்ட் சர்வீஸ் ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். இன்னைக்கு நீங்க அந்த கடைசி லெவல்ல அந்த சுப்பீரியர் ஆபீசர்ட்ட போற வரைக்கும் நீங்க வந்து டிசிஎஸ் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு வேகமா வேலைகள் நடக்குதுன்னு பாக்குறோம். 3 நாள் 4 நாள் பாஸ்போர்ட் வந்துருது. ஒரு காலத்துல பாஸ்போர்ட் எப்போ வரும், போலீஸ்க்கு எப்ப நம்ம போகணும், நம்ம கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் பெரிய அளவுல மாறி அப்போ அதோட கான்ட்ரிபியூஷன்ங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு உண்டான விலையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நம்ம ஆனா அதுக்கு நீங்க ஒரேதடியாக நீங்க பேசர் தலையில ஏத்திராம நீங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம் ஒரு காலத்துல டாய்லெட்ஸ் மோசமா இருந்துச்சு. இன்னைக்கு பயோ டாய்லெட்ஸ் நோக்கி நம்ம போயிருக்கோம். இன்னைக்கு வந்து அதுல சில முன்னேற்றங்களுக்கு இன்னைக்கு வைஃபை முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு பல ஸ்டேஷன்ஸ்ல வைஃபை எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நம்ம இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம பாக்குற எக்மோர் நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான வேலைகள் நிறைய போயிட்டே இருக்கு. அப்போ நீங்க அதற்கு உண்டான செலவுகளை நீங்கள் செய்தான் ஆக வேண்டும். நீங்க அதற்கு மாற்றாக நான் நிறைய செலவு செஞ்சுட்டேன், நிறைய செலவாகுது, இல்ல வந்து லாஸா இருக்கு. அப்ப அதற்கு நான் வந்து எம்ப்ளாயிஸோட தலையில தூக்கி போடுவேன், அவங்கள வேலையை விட்டு காலி பண்ணா இதை நான் பெருமளவில் குறைச்சிருவேன் அப்படிங்கிறது நிச்சயமாக தீர்வாக ஆகாது. அப்ப அதற்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிதான் ஆகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருந்து வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்று பட்ஜெட் போடும்போது வேற டாக்ஸஸ்ல இருந்து வரணும். இல்ல இந்த துறையை நமக்கு எவ்வளவு கொடுக்குது, அப்ப அதுல இருந்து ஏதாவது நம்ம எடுக்க முடியும். ஃப்ரீ சார்ஜஸ் பாக்குறோம், ஃப்ரீ சார்ஜஸ் அப்பப்ப ஏத்துறாங்க, குட்ஸ் கொண்டு போறது ஏத்துறாங்க. அப்படி ஏத்தும் போது பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓரளவுக்கு ஏத்துறது சரியா இருக்கும்னு நான் பாக்குறேன். தனியார் போறது ஒன்றும் பெரிய தவறெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ஜெகதீஸ்வரன் சார் நன்றி. அதே போல் ராஜ்குமார் சார் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.